கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தரின் எச்சரிப்பு சத்த நேரம். இதை பார்த்து கொண்டிருக்கிற யாவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதத்திலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ரேமா வார்த்தை ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். நிச்சயமாகவே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று கண்டோம். ஆமென். அப்பா, பரிசுத்த ஆவியானவரே, அப்பா, இம்மட்டுமா எங்களை ஏந்தி தாங்கி சுமந்து தப்புவித்தீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, அடியாலை மறைத்து என் தேவ நீர் வெளிப்படுங்க. இத்தனை மாத காலங்கள் உடைய சிலுவையின் நிழலிலே மறைத்து உடைய நாமத்துக்குள்ளாய் ஒளிந்து கொண்ட உடைய சிலுவையின் நிழலிலே மறைத்து உடைய ரத்த கொட்டுக்களாய் மூடி மறைத்து எங்களை நீர் ஆசீர்வதித்து வந்தீர். உமக்காக எடுத்து பயன்படுத்துகிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பூமி எப்படி ஜலத்தினால் நிறைந்திருப்பது போல உம்முடைய நாமம் பூமி எங்கும் நிறைந்திருப்பதற்காய் நன்றி செலுத்துகிறேன். தகப்பனே, நீர் மாத்திரம் மகிமைப்படுங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. ஆமென். அதிசயங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். எகிப்து தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். ஆமென். அதிசயங்கள் செய்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார். ஆமென். அற்புதங்கள் செய்கிற தேவன் நமக்குள்ளாய் வசிக்கிறார். ஆமென். அவர் செய்கிற காரியம் பயங்கரமாய் இருக்கும் என்று சொல்லி நமக்குள்ளாய் இருக்கிற தேவன் நம்மளை வைராக்கியத்தோடு அவருக்காக நிற்க வாழ வைக்க ஆண்டவர் உதவி செய்கிறார். ஆமென். எப்படி ஈசாக்கை பார்த்து இந்த அதிகாரத்தில் இந்த நாளில இந்த மாதத்தில் ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை ஆதியாகமம் 26-28 பார்க்கும்போது இந்த வார்த்தை ஈசாக்கை நோக்கி அந்த ஜனங்கள் சுற்றி இருக்கிற ஜனங்கள் சொன்ன வார்த்தை. ஆமென். அவருடைய சத்துருக்கள் சொன்ன வார்த்தை என்னவென்றால், உன்னோடு கூட நிச்சயமாகவே தேவன் இருக்கிறார் என்று கண்டோம். கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று கண்டோம். ஆமென். இந்த மாதத்திலே ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால், இந்த மாதத்திலே உங்களோடும் என்னோடும் இருக்கிற தேவன் பெரியவர் என்று மற்றவர்கள் சொல்லத்தக்கதாக ஆண்டவர் நம்மளை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். உங்கள் தலையை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். உங்களுடைய வேலை ஸ்தலத்திலே ஆண்டவர் இவங்களோடு ஆண்டவர் இருக்கிறார் என்று சொல்லுவார்கள். உங்களுடைய பிள்ளைகளிடத்திலே, ஆமென், உங்களுடைய குடும்பத்திலே, ஆமென், மற்ற ஊழியத்திலே, சபையிலே, இந்த பிள்ளையோடு தேவனுடைய கரம் இருக்கிறது என்று சொல்லத்தக்க வாழ்க்கை ஆண்டவர் இந்த மாதத்திலே மாற்றி கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். முதலாவது அவருடைய ஞானத்தை, அவருடைய அறிவை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவருடைய அன்பை அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென். அவருடைய அன்பிலே நாம் பெருக வேண்டும். அவருடைய கிருபையிலே பெருக வேண்டும். நம் விசுவாசத்திலே பெருக வேண்டும். ஆமென். ஆண்டவருடைய எல்லா விதத்திலேயும் அவருடைய ஆசீர்வாதத்திலே பெருகச் செய்கிற தேவனாய் இருக்கிறார். முதலாவது யார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பிலே வேரூன்றி நிலைத்திருந்து அவர் கனி கொடுக்கிற பிள்ளைகளாய் நாம் வாழ வேண்டும். அப்படி செய்யும் பொழுது ஆண்டவர் யார் என்பதை நம்மளை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். எப்படி யோசேப்போட வாழ்க்கையில பார்க்கும் பொழுது அந்த சிறையிருப்பில் இருக்கும்பொழுது அந்த சிறையிருப்பில் இருக்கிற அந்த காவலாளி தெரிந்து கொண்டான், அந்த தலைவன் தெரிந்து கொண்டான் யோசேப்போடு கூட ஆண்டவர் இருக்கிறார் என்பதை. ஆமென். அந்த போத்திபார் தெரிந்து கொண்டார் யோசேப்போடு கூட இருக்கிறார் என்று. ஆமென். அதே போல பார்வோன் தெரிந்து கொண்டார் யோசேப்போடு கர்த்தர் இருக்கிறார் என்பதை. ஆமென். அவருடைய சகோதரர்கள் தெரிந்து கொண்டார்கள். ஆமென். அந்த பானபத்திரக்காரன் தெரிந்து கொண்டார். ஏன் சொன்ன தகப்பனே தெரிந்து கொண்டார் யோசேப்போடு தேவன் இருக்கிறார் என்று. அந்த சொப்பனத்தை கண்டு சொல்லும் பொழுது சூரியனும் சந்திரனும் தன்னை வணங்கும் என்று சொப்பனத்தை சொல்லும் பொழுது யாக்கோபு அதை மறுக்கிறார். ஆமென். அதை கடிந்து கொள்ளுகிறார். ஆனால் ஒரு காலகட்டம் வரும் பொழுது அவனை தலைவனாக உயர்த்தி வைத்திருக்கும் பொழுது யாக்கோப்பே நினைக்கிறார், தேவன் உன்னோடு இருக்கிறது என்பதை ஆண்டவர் உணர வைத்திருப்பார். ஆமென்.
இந்த நாளிலும் அப்படிதான் தேவன் நம்மளோடு இருக்கிறார் என்பதை சத்துருக்களுக்கு முன்பாக நம்ம தலையை அபிஷேகம் செய்வார். ஆமென். 3 நாளைக்குள்ளாக எப்படி பானபத்திரக்காரனுடைய தலையை உயர்த்தினதை போல தேவன் உங்களுடைய தலையும் என்னுடைய தலையும் 3 நாட்களுக்குள்ளாக என் தேவன் எந்த காரியத்தில் நினைத்திருக்கோ அந்த காரியத்தில் ஆண்டவர் அற்புதங்களை செய்ய தேவன் போதுமானவராய் இருக்கிறார். ஆமென். அவரோடு நம்மளோடு இருக்கும் பொழுது எந்த விதத்தில் நம் கலங்காதபடி அவருக்காக வைராக்கியமாய் நிற்கும் பொழுது ஆண்டவர் சகல காரியங்கள் நன்மைக்கு ஏதுவாய் முடித்து கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஒரு சில வேளையில் கதவுகளை அடைப்பார். நாம் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். வேற்ற வேளையில் ஆண்டவர் திறப்பார். ஆமென். எப்படி ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 16 பார்க்கும் பொழுது தேவனே நோவாவையும் அவன் குடும்பத்தையும் உள்ளே விட்டு கதவை மூடினார் என்று பார்க்கிறோம். ஆமென். எப்பொழுதெல்லாம் உலகத்தின் காரியங்கள் மேற்கொள்ள வரும் பொழுது நம்மளை ஆண்டவர் அடைத்து வைக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆதியாகமம் 1 அதே இதுல 8:1 பார்க்கும் பொழுது ஆண்டவர் அந்த விலங்குகளையும் நோவாவின் குடும்பத்தையும் நினைவு கூர்ந்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஆமென். ஆண்டவர் ஒரு பக்கத்துல மூடுவார், அதே நேரத்தில் கதவை மூடி அவரே திறக்கிற தேவனாய் இருக்கிறார். அந்த இடைப்பட்ட காலங்களில் நாம் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். ஆமென். அந்த பொறுமையோடு இருக்கிறவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்கிறார் என்று சொல்லுகிறது போல ஆண்டவர் பொறுமையோடு இருக்க வைப்பார். அப்படி பொறுமையோடு இருக்கும் பொழுது யோபுவை போல தேவன் உன்னோடு இருக்கிறார் என்று சொல்ல வைப்பார். எஸ்தரை போல ஆமென். எஸ்தரோடு ராஜாத்தியோடு தேவன் உன்னோடு இருந்தார் என்பதை சொல்ல வைக்கிற தேவனாய் நம்மளுக்கு மூட வேண்டிய நேரத்தில் ஆண்டவர் கதவை மூடி திறக்க வேண்டிய நேரத்தில் அவரே திறப்பார். நாம் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும் ஆண்டவரே. ஆமென். அப்படி இருக்கும் பொழுது ஆண்டவர் சகல காரியத்தையும் செய்து முடிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். மோதி அடிக்கிற வெள்ளத்தை போல சத்துரு வரும் பொழுதெல்லாம் அவனுக்கு எதிராக கொடியேற்றுகிற தேவனை நம்ம பாக்கியமாய் கொண்டிருக்கிறோம். ஆமென். அந்த மோதி அடிக்கிற அலை வரும் பொழுது அதை அமர பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் அவன் மோதி அடிக்கிற அலையை போல வந்தாலும் அதை நிர்மூலமாக்குகிற தேவனை நாம் பாக்கியமாய் கொண்டிருக்கிறோம். ஆமென். அதனால எந்த விதத்தில் கலங்காதபடி அவருடைய ஊழியத்தின் பாதையில நாம் நடந்து செல்லும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். உங்களுடைய தரிசனத்தை நிறைவேற்றுவார். உங்களுடைய சொப்பனத்தை ஆண்டவர் நிறைவேற்றி கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் தலையை உயர்த்துவார். ஆமென். தேவன் உங்களோடு இருக்கிறார் என்பதை காண்பித்துக் கொடுப்பார். உங்களுக்காக பரலோகத்தை விட்டு இறங்கி வருவார். உங்களோடு போராடினவர்களை நீங்கள் தேடியும் காணாதிருப்பீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். எப்படி அவன் எத்தனை முறை வந்தாலும் அவன் வெக்கப்பட்டு போகும்படியா உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்வார். ஆமென். சத்துரு எல்லா காரியங்களையும் நிர்மூலமாக்கி ஆண்டவர் செய்கிற தெய்வத்தை நாம் பாக்கியமாய் கொண்டிருக்கிறோம். ஆமென். பாருங்க, அவருடைய வார்த்தையில நம்ம வாழ வேண்டும். ஆமென். இதெல்லாம் நடக்கணும்னு அவர் வார்த்தையை பிடித்து கொண்டு நாம் வாழும் பொழுது மாத்திரம்தான் இதில் சகலத்தையும் ஆண்டவர் செய்து முடிப்பார். அவருடைய வார்த்தை என்ற மண்ணை நம்முடைய இருதயத்துக்குள்ள இருந்து நெருப்பாய் இருக்கும் பொழுது சகல காரியங்களை நன்மைக்கு எதுவாய் மாற்றுவார். ஆமென். பார்க்கும் உங்கள் பொழுது முகத்துக்கு எதிராக வரும் நகும்ல 1 பார்க்கும்போது அவன் உங்கள் முகத்துக்கு நேராக வருகிறான் என்று பார்க்கிறோம். அதனால அரணை கட்டிக்கொள் என்று ஆண்டவர் சொல்ல, உன் வழியை காத்துக்கொள், உன் பலன் குறுகி போகாதபடி காத்துக்கொள் என்று சொல்ல. இந்த வழியை அரணையும் காத்துக்கொள்ளும் பொழுது எப்படி நம்ம அரணாக ஆண்டவர் இருக்கும் பொழுது நம் வழியிலே அவருடைய நாமம் எப்பொழுதும் இருக்கும் பொழுது அவருடைய ரத்தம் நம்மளோடு பேசும் பொழுது அவருடைய வார்த்தை நம்மளுக்குள்ள சுடர் விட்டு நெருப்பாக இருக்கும் பொழுது சத்துருவின் எல்லா காரியங்களும் பச்சித்து போடுகிற தேவனாய் இருக்க நமக்கு எதிராக வருகிற சாபங்கள் நமக்கு எதிராக வருகிற சத்துருக்களின் காரியங்கள் எல்லாத்தையும் ஆண்டவர் பச்சித்து போடுகிற தெய்வத்தை நாம் பாக்கியமாய் கொண்டிருக்கிறோம். உங்களை கொண்டு தேசத்தை நொறுக்குவார். உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். உங்களை கொண்டு நுகங்களை முறிப்பார். ஆமென். கட்டுகளை விடுவிப்பார். ஆமென். கட்டுகள் முறிந்து போயிருக்கிற எல்லா கட்டுகளையும் ஆண்டவர் அந்த எத்தனை பேர்களை கட்டி வைத்த அத்தனை பேர்களுடைய கட்டுகளையும் அவிழ்க்கக்கூடிய அபிஷேகத்தை உங்களோடு இருக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். ஆண்டவர் இழந்து போன மகிமையை ஆண்டவர் திருப்பி கொடுப்பார். சத்துரு உங்களுடைய மகிமையை எல்லாம் ஆண்டவர் அதாவது சத்துரு எல்லா நேரத்திலையும் ஒரு சில வேளைகளை உங்களுடைய மகிமையை கெடுத்து போடுவான். ஆனால் ஆண்டவர் சொல்றார், அவன் கெடுத்து போட்ட ஊழியத்தின் பாதையிலே உங்களுடைய சபையின் பாதையிலே குடும்பத்தின் பாதையிலே அந்த மகிமையை திரும்பவுமாய் வர பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். எப்படி நகம் 2 பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறதை போல உன் மகிமை இஸ்ரவேலின் மகிமையை யாக்கோப்பின் மகிமையும் திரும்ப வர பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். ஆமென். அவன் கெடுத்து போட்ட எல்லா கொடிகளின் எல்லாத்தையும் எடுத்து போட்டு ஆண்டவர் ஒரு மகிமையை காண செய்வார். ஆமென். திரும்பவும் மகிமையை கொடுத்து உங்களை வாழ வைப்பார். அந்த இஸ்ரவேலின் மகிமையை திரும்பி வர பண்ணினது போல உங்களுடைய மகிமையை அவரை கொண்டு திரும்பி வர பண்ணுவார். ஆமென். அதனால கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்பதை எல்லாரும் அறிந்து கொள்ளக்கூடிய மாதங்களாக ஊழியத்தில் உங்களோடு இருக்கிறார் என்று சொல்லுவார்கள். சபையில உங்களோடு இருக்கிறார் என்று சொல்லுவார். அப்படிப்பட்ட வாழ்க்கையை ஆண்டவர் வாழ செய்வார். ஆமென். இந்த மாதத்தில் அப்படியா உங்களை ஆசீர்வதிக்கிற அதிசயங்களை காண செய்வார். ஆமென். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. God bless you.